நீங்கள் அந்த நேரங்களில் இந்த மந்திரங்களை சொல்லி உங்கள் சித்தருக்கு வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் 100% அது மாறும். உலகத்திலேயே சித்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, தீர்க்கக்கூடியது, இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சித்தர்கள். வாரமான ஞாயிற்றுக்கிழமை 4:06 எங்கே இருப்பேன்னா யோக சித்தர் திருத்தலத்தில் இருப்பேன். முதலாளி கூலி தந்திருக்க மாட்டார், அதுபோல் முதலாளி திட்டுவாங்க, முதலாளி தொழிலாளி திட்டுவாங்க. இந்த கர்மானா அந்த சாப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து 18 வாரத்துக்கு பண்ணையில் உங்களோட கர்மா விடுபடுறது நீங்களே உணரலாம். கிரக அதிபதி ராகு, சாயா கிரகம் கேது, 7 தான் நமக்கு கிரகங்கள். நேரங்களும் காலங்களும் பொருட்களையும் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும். நமச்சிவாயம். அதாவது நம்ம ஒரு காரியம் நினைப்போம், எனக்கு இந்த காரியம் நான் இப்படி தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் நடக்கும்னு நினைப்போம். அப்போ நான் வீட்டில் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வழிபாட்டில் 10% தான் வீட்டில் கிடைக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சூழல் அந்த மாதிரி. ஆனால் நம்ம இங்கே சித்தர்கள் ஆலயத்தில் தான் இதை செய்யணும். நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. வாரமான ஞாயிற்றுக்கிழமை 4:06 எங்கே இருப்பேன்னா யோக சித்தர் திருத்தலத்தில் இருப்பேன். அந்த உணர்வை நீங்கள் உணரணும். அப்படி உணர்ந்து நீங்கள் வழிபட்டு பண்ணிட்டீங்கன்னா 18 வாரத்துக்கு நீங்களே சிறந்தவர்கள். உங்களுக்கான வழிமுறைகள் கிடைச்சிடும். நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணும் பொழுது அதில் ரொம்ப தாமதமாகும். கர்ம வினைனா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மா அப்படின்னா முற்பிறவியினுடைய தொடர்பு தான் இந்த கர்மா. நான் போன ஜென்மத்தில் நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணியிருக்கிறேன். அதில் அவ்வளோ தானம் தர்மம் பண்ணினாலும் அந்த பாவமும் நான் பண்ணியிருப்பேன். அப்போ என்னங்க, நம்ம தானம் தர்மம் மட்டும் நான் போய் பாவம் பண்ணுவேன்னா பண்ணுவீங்க, நடந்து போவீங்க, உங்களை அறியாமல் ஒரு எறும்பு மேய்ச்சிருவீங்க, உங்களை அறியாமல் ஒரு செடியை பிடிங்கி போட்டுருவீங்க. எல்லாமே உயிருள்ள பொருள். புரியுதா இல்லைங்களா? அப்போ நம்ம அரிசி சாப்பிட்றோன்னா அரிசியும் ஒரு பாவம் தான். ஏன்னா அது நெல் தானே. அதை சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ்வோம். ஆனால் அதை பறிக்கையில் என்ன பண்ணணும், எல்லாமே சிவார்ப்பணம்னு சொல்லணும். அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வழக்கத்தில் இப்போ கூட உண்டு, ஒரு தண்ணி எடுத்து நம்ம நீர் விளைவிட்டு சாப்பிட்ணுங்கிறது முறை. ஏன்னா அந்த விவசாயி அதுக்கு பதிகம் போட்டவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குறைகளோடையே வந்திருப்பாங்க. முதலாளி கூலி தந்திருக்க மாட்டார், அதுபோல் முதலாளி திட்டுவாங்க, முதலாளி தொழிலாளி திட்டுவாங்க. இந்த கர்மானா அந்த சாப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பூர்வ ஜென்மத்தில் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், 100% இருக்குது. நீங்கள் 60% புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க, 40% பாவம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பாவத்துக்கு என்ன பண்ணணுன்னா அடுத்தது நீங்கள் பிறப்பெடுக்கணும். அந்த 40% மறுபடியும் நீங்கள் புண்ணியத்தை பண்ணணும். பண்ணால் தான் களி உங்களுக்கு. அந்த பிறப்பெடுக்கிறீங்க பாருங்கள், ரெண்டாவது அந்த பிறப்பெடுக்கிறது தானுங்க கர்மா. நான் என்ன செஞ்சனோ போன ஜென்மத்தில் என் கர்மா என்னை துளைக்குது அப்படின்னு சொல்லி பேச்சுவாக்கில் அதை சொல்லுவோம். அது மாதிரி கர்மாங்கிறது முற்பிறவி செய்த பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு அதனுடைய பிரதிபலனாக மறுபடியும் நாம் பிறக்கிறோம். பிறந்து அதில் அனுபவிக்கக்கூடியது தான் இந்த கர்மா. இந்த 40% நம்ம பார்த்திங்கன்னா அந்த கர்மாவை அனுபவிக்கணும். அப்போ அந்த கர்மானா பாவம் செஞ்சுருக்கீங்க பாருங்கள், அதை அனுபவித்து 40% முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. அதை தொடர்ந்து நீங்கள் மறுபடியும் ஆசைக்கு உட்பட்டு போனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிறப்பெடுக்கணும். இதுதான் இந்த பிறப்பின் ரகசியம். இந்த கர்மானுடைய இதுவும் இதுதான். இதை தீர்க்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே சித்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, தீர்க்கக்கூடியது, இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சித்தர்கள். அதனால தான் எந்த கர்மா போனாலும் நம்ம குருஸ்தலத்துக்கும் இந்த மாதிரி சித்தர்களுடைய ஜீவசக்திக்கும் ஜீவசமாதிக்கும் போகும்பொழுது நம்மளோட வினைகள் மாறும். அப்படியே நம்ம எப்படி முன்னாடி இருந்தோமோ அப்படியே மாறும். அதுதான் இந்த 18 சித்தர்களும் நம்ம நவநாத சித்தர்களும் 14 சித்தர்களும் செய்த முக்கியமான கர்மாவை தீர்க்கக்கூடிய சித்தர்களால் மட்டுமே முடியக்கூடியது கர்மா. அந்த கர்மாவை தான் நீங்கள் இந்த நம்ம கோயிலுக்கு வரும்பொழுது இந்த நம்ம பட்ட துன்பங்கள் தெரியும், 40%. அப்படி நீங்கள் இங்கே என்ன பண்ணுன்னா ஒரு மாலை, உங்களோட சித்தர் இங்கே இருக்கிறாங்க, உங்களுக்கான ஒரு சித்தர் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வரையில் ஒரு மாலை, ஒரு தேங்காய், வாழைப்பழம், பத்தி குச்சி, ஒரு இனிப்பு, தீபம் 3 இதை வச்சு உங்களோட நட்சத்திர சித்தருக்கு நீங்கள் தொடர்ந்து 18 வாரத்துக்கு பண்ணையில் உங்களோட கர்மா விடுபடுறது நீங்களே உணரலாம். 18 வாரங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யணும். உங்கள் சித்தருக்கு கீழே ஒரு மந்திரம் போட்டிருக்கணும். அந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணும். 4:06 தான் பண்ணணும். வேறு நேரங்களில் இது பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகத்தினுடைய 9 நவ கிரகங்களில் கிரக அதிபதி ராகு, சாயா கிரகம் கேது,
7 தான் நமக்கு வந்து கிரகங்கள். அப்போ 7 கிரகங்கள் தான் ஆட்சி பண்ணும். அந்த 7 கிரகங்களும் இந்த ராகு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்கும். ராகு தான் ராஜா. அதனால் நீங்கள் அந்த நேரங்களில் இந்த மந்திரங்களை சொல்லி உங்கள் சித்தருக்கு வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் 100% அது மாறும். இப்போ மாறுறதுக்கான வாய்ப்பு எப்படி வரும்னா, ராகு வந்து சித்தர்கள் பிடிச்சது. ஏன்னா குண்டலின்னு ஒரு நம்ம யோகத்தை கடைப்பிடிக்கணும்னா அது ராகுனுடைய இது தான். புரியுதா இல்லைங்களா? பாம்பு தலை வந்து கீழே, வால் வந்து தலை மேலே. அதுபோல் தான் இந்த இதை நம்ம வந்து முழுமையாக இந்த வழிபாட்டை பெற்றோம்னா உங்கள் கர்மா நீங்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் பொருட்களையும் நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும். நமச்சிவாய்.